ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நான் சத்தான கேக் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், ஒரு டம்ளர் பால், ஒரு முட்டை, சுகர், பட்டர் ஷீட், சத்து மாவு. இன்றைக்கி வந்து நான் சத்து மாவில் தாங்க கேக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பாருங்கள். முதல்ல வந்து முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில் இருக்க மஞ்சள் கரு சேர்க்க வேணாம். அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. என்கிட்ட பிளெண்டர் இல்லை, அதனால் நான் கையிலேயே தான் மிக்ஸ் பண்ணுறேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் நான் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு வரணுங்க. அந்த சர்க்கரை வந்து அந்த முட்டையில் வந்து கரையணும். அடுத்தது வந்து நான் சத்து மாவு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துல இதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் மாவு ஆட் பண்ண போகிறேன். இதையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொக்கோ பவுடரும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையே ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் கேக் ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்டும் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. வீடியோ போட்டதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. அடுத்தது இது கூட வந்து 1 டம்ளர் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. நான் வந்து பால் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேக் செஞ்சால் 3 நாளைக்கு கெடாமல் இருக்கும். அடுத்தது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்தது இந்த அளவுக்கு வரணும். இதை வந்து நம்ம 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வரணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணனா தான் இந்த மாதிரி வரும். அப்போ தான் பஞ்சு மாதிரி இருக்கும் கேக்கு. நான் வந்து பாதாம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு இதை ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பாதாமும் இது மேலே தூவி விட்டுடலாம். அடுத்தது நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம விட்டுடலாம். ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும் அடுப்பு.
20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெந்துருச்சாங்கிறது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வச்சு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. பட்டர் ஷீட் போட்டால் தான் நல்லா கேக் வரும், இல்லைன்னா வராது. நான் வந்து இது எந்த வீடியோவும் பார்த்து செய்யலை, நானாக தான் செஞ்சுருக்கேன். இது முதல்லையே நான் வந்து செஞ்சுருக்கேன். இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் வேறு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ஆனால் வியூஸ் போகுது. நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேக்கு. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.